புரட்சித் தலைவர் அவர்களுக்கு பார்த்த வயதில்லை வணங்குகிறேன். முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள் 1977 தொடங்கி 22 கட்சியை தொடங்கி 1977 முதலமைச்சராகி 87 10 காலம் தொடர்ந்து முதலமைச்சராக ஆகி இருந்தார். அவர் உடல்நலம் குன்றி 86 அப்போலாவில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை இருப்பில்லாமல் அமெரிக்கா சென்றார். அன்னை இந்திரா அப்போதைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் முன்னிலையில் அவர் அமெரிக்கா சென்று மீண்டும் தமிழக முதலமைச்சராக தமிழகம் வந்தார். முதலமைச்சராக சென்றால் முதலமைச்சராக வந்தார். அவர் குழந்தை மீது பற்று வைத்தவர், மக்கள் மீது பற்று வைத்தவர், தமிழகத்து மீது பற்று வைத்தவர். ஏனென்றால் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம், அதேமாரி ஏழை எளியோர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று அவர் படத்திலையும் சுட்டி காட்டினார். படத்திலையும் அவர் கதாநாயகன் மட்டுமில்லை, நிஜ வாழ்க்கையிலும் கதாநாயகனாக வாழ்ந்து வந்தார். ஆகையால் 1977 முதலமைச்சராக உட்கார்ந்த அவர் பிள்ளைகள் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு சரிவர வரவில்லை என்று அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது அதிகாரி அவர்கள் அப்பொழுது கல்வி அமைச்சராக பொன்னையன் இருந்தார். அவர் பொன்னையன் கூறும்போது அவர் பள்ளியில் இதுபடி அதிகாரிகளை கூப்பிட்டு சாப்பாடு கர்மை வீரர் காமராஜ் அவர்கள் மதிய உணவு போட்டார்கள். மதிய உணவு லேட்டாக வருகிறது என்று புரட்சித் தலைவர் அறிந்து கொண்டு குறித்த நேரத்தில் மாணவர்கள் செல்வங்களுக்கு வருவதில்லை அந்த மதிய உணவு. ஆகையால் அங்கேயே சமைத்து அதுங்களுக்கு வயிறார சாப்பிட்டு வயிறார போட வேண்டும், சுவையாக போட வேண்டும். அதுக்காக சத்துணவு என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தார். அதற்கு சத்துணவுக்கு பார்வையிட அம்மையாரை அதற்கு பொறுப்பினையை வகித்துள்ளார். சத்துணவு சாப்பிடும்போது ஒரு இடத்தில் சத்துணவு தரம் குறைந்திருந்ததால் அம்மையார் அவர்கள் புரட்சி தலைவரிடம் போய் கூறி அந்த 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 சத்துணவு தந்த இதுவை அவரை நீக்கிவிட்டார். சத்துணவு தந்த சரித்திர நாயகன் என்று பிறந்த நாள் என்றால் மக்களுக்கு எண்ணற்ற கொண்டாட்டம். ஏனென்றால் இடுக்குமாறை 10 காலம் மக்களுக்கிடையே வாழ்ந்து மக்களுக்கிடையே அவர் இது வந்தார். அன்று அவர் இறக்கும் போது 87 அவர் இறக்கும் போது அவர்கள் மக்களுடைய நிலைமையை பார்த்தால் தெரியும் புரட்சி தலைவர் எப்படி வாழ்ந்தார். மக்களிடம் மக்களுக்காகவே அவர் வாழ்வார், மக்களுக்காகவே அவர் இருந்தார். ஆனால் காலத்தின் கட்டாயத்துக்காக 1987 அவர் மறைக்கப்படும். இந்த நாள் பிறந்த நாளில் அதை தெரிவிக்க நான் விரும்பவில்லை. அவரை சார்ந்தவர்களும் அவருடன் இருந்தவர்களும் அவருடைய புகழை அவர் நிலைநாட்ட வேண்டும் என்று நான் விரும்பியவர்களும் பல்லாண்டு வாழ்ந்து அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று கூறி எம்ஜிஆர் நாம வாழ்வு என்று விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.